நாம் பார்க்க போறது என்னன்னா நேரடியாக மோதிய கமல்ஹாசன் அண்ட் அர்ஜுன் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 14 முறை கமல்ஹாசன் அண்ட் அர்ஜுன் படங்கள் நேரடியா மோதி இருக்கு. இதுல என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாளா ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முதன்முறையாக கமல்ஹாசன் அண்ட் அர்ஜுன் படங்கள் எப்போ ஒன்னா மோதிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1985 வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு. இதுல கமல்ஹாசனுக்கு காக்கி சட்டை அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு இளமை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ராஜசேகர் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், அம்பிகா, சத்யராஜ் ஆகியோர் நடிச்ச காக்கி சட்டை ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா 150 நாட்களுக்கு மேல ஓடி இருக்கு. அதே ஏப்ரல் மாசமே ராமநாராயணன் டைரக்ஷன்ல அர்ஜுன், ஆனந்த் பாபு ஆகியோர் நடிச்ச இளமை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு கங்கை அமரன் இசையமைச்சிருந்தாரு. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல்ஹாசன் அண்ட் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் அதே 1985 வருஷம் செப்டம்பர்ல நடக்குது. இதுல கமல்ஹாசனுக்கு மங்கம்மா சபதம் அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு யார் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சக்தி கண்ணன் டைரக்ஷன்ல அர்ஜுன், நளினி ஆகியோர் நடிச்ச யார் அப்படிங்கிற படம் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைந்தது. இந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா தான் அர்ஜுன் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகரா மாறினாரு. அடுத்த நாளே கே விஜயன் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், மாதவி ஆகியோர் நடிச்ச மங்கம்மா சபதம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிடுச்சு. சோ இந்த மோதல்ல அர்ஜுன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் அர்ஜுன் அண்ட் கமல்ஹாசன் படங்களோட அடுத்த மோதல் 1989 வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. இதுல கமல்ஹாசனுக்கு அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு படிச்ச புள்ள அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. சீகிதம் ஸ்ரீனிவாசராயோ டைரக்ஷன்ல கமல்ஹாசன், கௌதமி ஆகியோர் நடிச்ச அபூர்வ சகோதரர்கள் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. கமல்ஹாசனோட நடிப்பு இந்த படத்துல வேற லெவல்ல இருந்ததுனால நிறைய அவார்ட்ஸும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதே நாள அர்ஜுன், சீதா ஆகியோர் நடிச்ச படிச்ச புள்ள அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் அபூர்வ சகோதரர்கள் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல்ஹாசன் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் 1993 வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. இதுல கமல்ஹாசனுக்கு கலைஞன் அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு பிரதாப் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. கமல்ஹாசன், ஃபஹ்ரின் ஆகியோர் நடிச்ச கலைஞன் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிடுச்சு. அதே தமிழ் புத்தாண்டுக்கு அர்ஜுன், குஷ்பு ஆகியோர் நடிச்ச பிரதாப் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. இந்த படத்தை நடிகர் அர்ஜுன் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. சோ அதனால இந்த மோதல்ல அர்ஜுன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல்ஹாசன் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் 1996 வருஷம் ஏப்ரல் நடக்குது. இதுல கமலுக்கு இந்தியன் படமும் அர்ஜுனுக்கு செங்கோட்டை படமும் ரிலீஸ் ஆச்சு. அர்ஜுன், மீனா ரம்பா ஆகியோர் நடிச்ச செங்கோட்டை ஏப்ரல் 19 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு வித்யாசாகர் சேர்ந்தாரு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த ஒரு 20 நாளையே சங்கர் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், மனிஷா கொய்ராலா ஆகியோர் நடிச்ச இந்தியன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் சேர்ந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சோ அதனால இந்த மோதல்ல கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல்ஹாசன் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் 2000 பிப்ரவரியில் நடக்குது. இதுல கமல்ஹாசனுக்கு ஹே ராம் அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு சுதந்திரம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. கமல்ஹாசன், ஷாருக் கான் ஆகியோர் நடிச்ச ஹே ராம் பிப்ரவரி 18 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நடிகர் கமல்ஹாசனே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அதனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிடுச்சு. அதே பிப்ரவரி மாசம் 25 ராஜ் கபூர் டைரக்ஷன்ல அர்ஜுன், ரம்பா ஆகியோர் நடிச்ச சுதந்திரம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையமைச்சிருந்தாரு. ஆனா இந்த படமும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிடுச்சு. சோ இந்த மோதல்ல 2 படங்களுமே பெருசா வெற்றி அடையல, ஃபிளாப் ஆயிடுச்சு. மறுபடியும் கமல்ஹாசன் அண்ட் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் 2000 தீபாவளிக்கு நடக்குது. கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், தேவயானி, ஜோதிகா ஆகியோர் நடிச்ச தெனாலி அக்டோபர் 26 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே தீபாவளிக்கு மனோஜ்குமார் டைரக்ஷன்ல அர்ஜுன், அபிராமி ஆகியோர் நடிச்ச வானவில் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ இந்த மோதல்ல 2 படங்களுமே சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் கமல்ஹாசன் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் 2002 வருஷம் ஜூன் மாசம் நடக்குது. இதுல கமலுக்கு பஞ்சதந்திரம் அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு ஏழுமலை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. அர்ஜுன், சிம்ரன் ஆகியோர் நடிச்ச ஏழுமலை ஜூன் 21 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை நடிகர் அர்ஜுன் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே ஜூன் மாசம் 28 கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன்ல
கமல்ஹாசன் சிம்ரன் ஆகியோர் நடிச்ச பஞ்சதந்திரம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சி வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் ஏழுமலை படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல அர்ஜுன் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2004 பாத்தீங்கன்னா கமலோட வசூல் ராஜா படமும் அர்ஜுனோட அரசாட்சி படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சரண் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் பிரபு ஆகியோர் நடிச்ச வசூல் ராஜா ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைந்தது. அடுத்த 4 வாரத்திலேயே அர்ஜுன் லாரா ஆகியோர் நடிச்ச அரசாட்சி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இசையமைச்சிருந்தாரு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த முதல்ல கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு ரிலீஸ் ஆன படங்களை பார்க்கலாம். 1995 பாத்தீங்கன்னா கமலோட குருதி புனல் படமும் அர்ஜுனோட ஆயுத பூஜை அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. PC ஸ்ரீராம் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் அர்ஜுன் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச குருதி புனல் அக்டோபர் 23 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா அர்ஜுன், ஊர்வசி, ரோஜா ஆகியோர் நடிச்ச ஆயுத பூஜை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு வித்யாசாகர் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ இந்த முதல்ல 2 படங்களுமே சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். அடுத்தது 1992 பாத்தீங்கன்னா கமல் அண்ட் அர்ஜுன் படங்கள் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. கமலுக்கு தேவர் மகன் படமும் அர்ஜுனுக்கு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அர்ஜுன், சிவகுமார் ஆகியோர் நடிச்ச அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிங்கிற படம் செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே கமல்ஹாசன், சிவாஜி கணேசன், கௌதமி ஆகியோர் நடிச்ச தேவர் மகன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நடிகர் கமல்ஹாசனோட கரியர்லயே இன்னைக்கு வரைக்கும் மிக முக்கியமான ஒரு படமாகவும் இருக்கு. அதனால இந்த மோதல்ல கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு. அடுத்தது 1995 பாத்தீங்கன்னா கமலோட சதிலீலாவதி படமும் அர்ஜுனோட முதல் உதயம் அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. பாலு மகேந்திரா டைரக்ஷன்ல கமல்ஹாசன், கோவை சரளா ஆகியோர் நடிச்ச சதிலீலாவதி ஜனவரி 15 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படம் செம காமெடியா இருக்கும். அடுத்த 3 வாரத்திலேயே அர்ஜுனோட முதல் உதயம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு சங்கர் கணேஷ் இசையமைச்சிருந்தாரு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிடுச்சு. சோ இந்த மோதல்ல கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் அர்ஜுன் அண்ட் கமல்ஹாசன் படங்களோட அடுத்த மோதல் 1985 ஜூலைல நடக்குது. இதுல கமல்ஹாசனுக்கு உயர்ந்த உள்ளம் அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு எங்கள் குரல் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. SP முத்துராமன் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், அம்பிகா ஆகியோர் நடிச்ச உயர்ந்த உள்ளம் ஜூலை 27 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 2 வாரத்திலேயே ராமநாராயணன் டைரக்ஷன்ல அர்ஜுன், நளினி ஆகியோர் நடிச்ச எங்கள் குரல் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு டி ராஜேந்தர் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு ஒரு சுமாரான வெற்றியா இந்த படம் அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல பாத்தீங்கன்னா 2 படங்களுமே பெருசா வெற்றி அடையல. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1988 அர்ஜுன் அண்ட் கமல்ஹாசன் படங்கள் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல கமலுக்கு சூரசம்ஹாரம் அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு தாயம் 1 அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. அர்ஜுன், சீதா ஆகியோர் நடிச்ச தாயம் 1 ஜூன் 29 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த ஒரு 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா கமல்ஹாசன், நிரோஷா ஆகியோர் நடிச்ச சூரசம்ஹாரம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சர்தார் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைந்தது. சோ இந்த முதல்ல கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு.